அவர்களே, நீங்கள் தயங்காதீர்கள், கட்டாயம் இந்த பெயரை சூட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டவர்கள். விதி 55 கீழ் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்த நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தயக்கமான செய்தியை சொன்னதாக நாங்கள் அறிந்தோம். என்னவென்றால், இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் அவர்கள், நான் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் கொண்டு வந்தால் இது ஏற்புடையதாக இருக்குமா என்று சற்று தயங்கியதாக செய்தி வந்தது. நான் பேரவை தலைவர் வாயிலாக மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன், எந்த தயக்கமும் வேண்டாம். எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம், எல்லா தலைவர்கள் பெயரிலேயும் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. ஆகிய தயங்காமல் நீங்கள் இதை கொண்டு வர வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், தயங்க வேண்டாம் என்று நான் மீண்டும் மீண்டும் அனைவரின் சார்பிலே வலியுறுத்துகிறேன். ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். பேரவைத் தலைவர் சமூக நீதியில் எல்லாரும் சொன்னாங்க. நான் சொல்ல நினைச்சேன், அதிகமாக பேசுறேன்னு நினைச்சிருந்தேன், கொஞ்சம் அடக்கத்தோட இப்போ கூட சொல்றேன். சமூக நீதியில் இருக்கிற குளறுபடிகளை களைவதற்கு சட்டமன்ற கருத்தாக இருந்தாலும் கூட எங்கள் மருத்துவரையா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது அளவிட முடியாத மரியாதை கொண்டவர். அரசியல் கருத்து மாறுபாடு நிறைய